இல்லை வாய்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நான் ரொம்ப நாளாக கழிச்சு உங்களை பிளாக சந்திக்கிறேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன போகிற பார்த்தீங்கன்னா நம்ம சபரிமலை பிளாக தான் சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ வாய்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 சொல்லிட்டு நான் 3 பார்ட்டாக நான் போடலான்னு இருக்கேன். ஏன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்து. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 3 பார்ட்டாக போடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்ட்ரல் எலக்ட்ரிஷன் போயிட்டாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருவனந்தபுரம் ட்ரெயின் ஷோ பிடிக்க போகிறோம். ஸோ அதான் நம்ம போயிட்டு இருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏர்லியாகவே போயிட்டோம். ஸோ எங்களுக்கு 7:30 வந்து ட்ரெயின். ஆனால் நாங்கள் போனது 4:30 அரௌண்ட் 4 இருக்கும்னு நினைக்கிறேன் மேபி. ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே ஆயிடுச்சு. ஸோ இன்னும் பேர் நம்ம கோட்டயம் வந்து போனோம். ஸோ நான் கோட்டயம் வந்து இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் மார்னிங் போகிறது. அதோட ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நான் பார்த்த உடனே வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அப்படியே வெளியே போயிட்டு பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு தாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ பஸ்ஸை நாங்கள் சீக்கிரமாகவே நாங்கள் ஏறிட்டோம். வித்தின் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நாங்கள் பஸ் நாங்கள் ஏறிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் இருக்கு ஒரு பெரிய சம்பவம். என்னாச்சு கேட்டிங்கன்னா நம்ம பஸ் ஏறி போயிட்டோம். கிட்டத்தட்ட கிட்ட போயிட்டோம். எங்கேயும் எரிமலை கிட்ட போயிட்டோம். ஸோ கிட்ட போகும்போது தான் பார்த்தீங்கன்னா வண்டியை நிப்பாட்டி வச்சுட்டாங்க. ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து முன்னாடியே வண்டியெலாம் நிப்பாட்டிட்டாங்க. என்னடா ஆச்சு எல்லாம் பஸ்ஸில் என்ன வந்து ரொம்ப நேரம் உள்ள அக்கறை போடல. சரி நான் கீழே இறங்கி போயிட்டேன். கீழே இறங்கி சரி போயிட்டு போய் ஃப்ரெண்டில் போய் பார்க்கலாம் என்னதான். நானும் போகிறேன் கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் போகிறேங்க. நான் பாட்டு போயிட்டே தான் இருக்கேன். இன்னும் பார்த்தீங்கன்னா எதனால டிராஃபிக் வந்து கண்டுபிடிக்க முடியல. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர் மாதிரி வந்தது. அங்கே போய் ஒரு டீயை வாங்கி குடிச்சிட்டு போயிட்டு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு சரி என்னதான் நடக்குது சொல்லி போயிடலான்னு பார்த்தாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தா கீழே இறங்கி குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்மளும் குளிக்கலாம் பார்த்தா நம்ம ட்ரெஸ் எல்லாம் பஸ்லேயே இருந்தது. அதனால குளிக்காமல் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்துட்டேன். ஸோ ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் நடந்து வந்தாங்க. நான் ஏதோ தூரமாக போயிட்டேன் போல. ஸோ நடந்து வந்த உடனே பஸ் வந்தோடனே பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு நேராக இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டோம், எரிமலை வந்து சேர்ந்துட்டோம். எரிமலைக்கு வரது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 12:30 ஆயிடுச்சு. ஸோ அங்கேருந்து நான் போயிட்டு ஒரு பிரிய எடுத்தோம். நாங்கள் மொத்தம் 4 பேர் போனோம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃபைனலி பார்த்தீங்கன்னா எரிமலை வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். எரிமலையில் தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்த சுவாமிகளாம் வந்து பேட்டு சொல்றதா போயிருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இன்னும் போகல. ஏன்னா வந்து அவங்களோட சொல்லிட்டு நான் ஏற்றுக்கேன். ஸோ இங்கே நாங்கள் விரி எடுத்துருக்கோம். அந்த விரி பார்த்தீங்கன்னா இதோ காட்டுறோம். இதுதான் விரி. ஒரு ஆளுக்கு 100 ரூபாவா. இது என்ன கணக்கு தெரியல. ஸோ நாங்கள் இங்கே பேட்டை தூட்டு வருது. ஸோ இங்க இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இனிமே பக்கம் போவோம். ஸோ போறப்போ அவங்கள போயிட்டு நம்ம போயிட்டு பஸ் போயிடுறோம். நான் இப்படிதான் வந்தோம் காலையில. இந்த இடத்துலாம் வந்து பேட்டை தூள்வாங்க போயிட்டு எல்லாரும். இந்த இடத்துல போயிட்டு பேட்டை தூள்வாங்க. அந்த ரோடு அவங்க போய் பாட்டு சொல்லிட்டு வந்த அப்புறம் இங்க இருந்தா பம்பாக்கு பஸ் ஏறி நாங்க பம்பாக்கு போவோம். நேற்று வரைக்கும் நான் என்னாச்சுன்னு சொல்றதுக்கு நேற்று பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஈவினிங் 7:30 ட்ரெயின். நம்ம என்ன பண்ணிட்டோம், மார்னிங்கே நம்ம இருந்து கட்டிட்டோம். ஸோ மார்னிங்கே கட்டுறதுனால காலையில இருந்து சும்மா தான் வந்துருந்தோம். நாங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட் அங்க சரி சென்டர் தான் கடைசி டிக்கெட்டை கன்ஃபார்ம் ஆகலை. அப்புறம் தான் சரி வளையன் பண்ணதுக்கு வந்தப்போ டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நாங்க ஒரு 4 o'clock நாங்க ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். அங்க வந்து சும்மா தான் உட்காந்துருந்தோம். சரி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேஷன் வந்துட்டோம். அங்கேருந்து தான் என்னாச்சு, சரி எங்கள் 7:30 மணி தான் ட்ரெயின். அது வரைக்கும் சரி என்ன பண்ண சும்மா உட்காந்துருந்தோம். ஸோ என்ன பண்ணுறது சரி நான் பம்பாவில் நான் பஸ் எடுத்து உங்களை கண்டினியூ பண்ணுறீங்க. பேச முடியல, கண்டுனதில்லை. உங்களை பம்பா போயிட்டு உங்களை கண்டினியூ பண்ணுறாங்க முடியல. காலையில் எதுவுமே சாப்பிடல. பம்பா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆட்டுது. இப்போ நாங்கள் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ நான் எரிமலையில் நான் படுத்துட்டு இருக்கேன். என்னால முடியல. இப்போ கூட வந்தாங்க பார்த்தீங்கன்னா பேட்டத்துல வேக போயிட்டு இருக்காங்க. அதனால என்னால முடிய சொல்லி நான் அதை படுத்துட்டேன். ஸோ இன்னும் நாங்கள் காலையில இருந்து சாப்பிடவே இல்லை. ஆக்சுவலாக என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா நாங்கள் கோட்டையம் கூட நாங்கள் ட்ரெயின் இறங்கணுமா, இறங்கிட்ட அப்புறம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணிலாம் கோட்டையம் வந்துடும். 8 மணிக்கா 8 மணிலாம் கோட்டையம் வந்துடும். கோட்டையம் வந்துட்டு அங்க வந்து ஒரு பஸ் பிடிச்சாங்க. கிட்டத்தட்ட 11:30 தான் வந்து நம்மளை வந்து இங்க எரிமலையில வந்து விட்டாங்க. ஓகேவா, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் டிராபிக் மீன்ஸ் மேல கூட்டம் நினைக்கிறேன். இல்ல என்ன இது என்ன
ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வண்டியாக விடுறாங்க. எங்களுக்கும் எரிமலைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தூரம். ஓகேவா, சரி நடந்து போயிடலாம் பார்த்தா அதுவும் முடியாது. சரி என்ன பண்ணா மட்டும் கீழே இறங்கி வந்துட்டோம். இதுக்கப்புறம் எங்கள் மேலே உட்கார முடியாது. கீழே இறங்கி வந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு குளிச்சுட்டு மட்டும் பார்த்துட்டு சுற்றி தான் பார்த்துட்டு அப்புறம் பார்த்தா பஸ் தரானுங்க. சரி நேராக வந்து பஸ்ஸில் வந்து நாங்கள் ஏறிட்டோமா, அதுக்கப்புறம் எரிமலை வந்து கிளம்பி வந்துட்டோம். ஸோ இது இப்போதாங்க இப்போதைக்கு கிளம்ப. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் விட்டு சாப்பிடணும். தலை பயணம் இது சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் இங்கேருந்து பம்பா போகணும். ஸோ பம்பா போயிட்டு தான் நாங்கள் பம்பா கூட்டம் எப்படி இருக்கு தெரியாது. அதனால் வீடியோ வந்து எந்த அளவுக்கு நான் எடுப்பேன்னே தெரியாது. என்ன வீடியோ நான் எந்த அளவுக்கு நான் எடுப்பேன் இதுக்கப்புறம் உங்களை நான் போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, தமிழ்நாடோட கர்நாடகா தெலுங்கு பேசுறது இங்கே அது ரொம்ப பேர் இருக்காங்க. ஆனால் பார்க்குற பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா தெலுங்கு தான் பேசுகிறாங்க. அதனால வந்து எதுவும் நம்மளுக்கு அப்புறம் இதோட பார்த்தீங்கன்னா உங்களை சாப்பிட போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். முடிஞ்சா கண்டினியூ பண்ணுறேன். இல்லைன்னா வந்து பம்பாவில் போய் உங்களை பார்க்குறேன். பம்பாவில் போயிட்டு பம்பா நதியில் போயிட்டு குளிக்கும் போதுமா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் உங்களை அங்கே போய் சொல்கிறேன். எப்படி வரணும், நாங்கள் எப்படி வந்தோம், எவ்வளோ ஆச்சு எங்களுக்கு எல்லாமே உங்களை தெளிவாக சொல்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். கீழே தான் இங்கே தர போய் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அதுக்கப்புறம் பெல் ஐக்கான மறக்காம ஒரு அடியை போயிட்டு கற்றுருப்பேன் புரிஞ்சு. சரி கேஸ், நம்ம பார்க்கலாம். பாய். ஸோ எல்லாமே கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ நம்ம பார்ட் 2ல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் டாட்டா, பை பை, see you.